गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं गुरुचरणारविन्दाभ्यां नमः। நவராத்திரியில் இன்று நாம் பார்க்க வேண்டிய நாள் 4ஆம் நாள். முதல் 3 நாட்களுக்குரிய பூஜை முறைகள் என்ன, எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த தேவதைகள் போற்றி வணங்கணுங்கிற விஷயங்கள்லாம் முதல் 3 வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்று 4ஆம் நாள் யாரை வழிபாடு பண்ணணும்னு வேதம் சொல்லியிருக்குன்னா வைஷ்ணவி அப்படிங்கிற தேவதையை வழிபாடு பண்ண வேண்டியது. வைஷ்ணவியை வழிபாடு பண்ணுறது இந்த ஒரு நாளில் தான். இது சாரதா நவராத்திரி ஃபுல்லாக சிவ அம்சமாக நம்ம பூஜைகள் செய்திருந்தாலும் இன்று ஒரு நாள் பெரும்பாலும் இந்த நவராத்திரியில் ஐக்கியமாறதாக தான் வைதிக சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இன்றைக்கி வைஷ்ணவியின் பெயர்லே தெரியும் அந்த தேவதை யாருடைய ரூபமாக இருப்பாள் என்று. சாக்ஷாத் மகாவிஷ்ணுவுடைய ரூபந்தான். அந்த வைஷ்ணவியை போற்றி நம்ம வழங்கணும். இவளுக்கு பெருசாக நம்ம அடையாளங்கள்லாம் தேவையில்லை. இவ பஞ்ச ஆயுதங்களை கொண்டிருப்பார். சங்கு, சக்கரம், கதை, வில் போன்ற பஞ்ச ஆயுதங்களை வைத்திருப்பார். தீய சக்திகளை அழிக்கிறதுல இவளை வைஷ்ணவியை தாண்டி ஒரு தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. விஷ்ணுவை சார்ந்த வைஷ்ணவியின் பெயர் வச்சுருக்கா. அம்பிகை தான் விஷ்ணு, விஷ்ணு தான் அம்பிகை. கோபிகைகளை மோகினி செய்த கிருஷ்ண ரூபந்தான் தேவியின் புருஷ ரூபம். ஆதிசக்தியின் போவரூபம் பவானி, யுத்த ரூபம் துர்க்கை, கோபசக்தி மகாகாளி, புருஷ ரூபம் விஷ்ணு என லலிதா உபாக்கியாயம் சொல்கிறது. என்னென்னா ரூபங்களில் ஆதிசக்தி தான் போக ரூபமாக இருக்கா, ரூபமாக பவானி, யுத்தமாக துர்க்கை, கோபசக்தியாக மகாகாளி, புருஷ ரூபம் விஷ்ணு. அதாவது மகாவிஷ்ணுவே தன்னுடைய ரூபம் எடுத்து அம்பாளாக வரதா, வைஷ்ணவி தேவியாக வரதா இதை சொல்கிற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபங்கள் சாஸ்திரம் சொல்கிறது. இதை வைஷ்ணவி மகாவிஷ்ணுவாக தான் வரா. வைஷ்ணவியாக வரலை, புருஷ ரூபம் கொண்டு தான் ஸ்திரீ ரூபமாக வரதா தான் சாஸ்திரம் சொல்கிறது. இன்று எலுமிச்சை சாதம், எலுமிச்சை பழத்தில் சாதம் செய்து இன்று நைவேத்தியம் செய்து எல்லா சுமங்கலிக்கும் கொடுக்கணும். இந்த 4ஆம் நாளில் விசேஷம். செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. செம்பருத்தி பூவை பறித்து சுவாமிக்கு ஒரு செம்பருத்தி பூவாது. இப்போ நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. செம்பருத்தினாலே சிகப்பு கலர் தான் இருக்கும். இப்போ எல்லாமே சொல்கிறதில்ல. அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால நம்ம செம்பருத்தி பூ இன்றைக்கி விசேஷமாக சொல்லி தரிச்சுண்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நைவேத்தியங்களான எலுமிச்சை மலை சாதத்தை பிரசாதமாக கொடுத்து பண்ணால் இன்றைக்கி ரொம்ப விசேஷம்.